Spotlight. Yes. Good evening, sir. Good evening, Purnima. Jai Jinendra, Anuradha, and yes, Sendil, welcome. Welcome to our meditation class today. Okay, good. We will start with prayer. Prayer பண்ணலாம். सर्वे भवन्तु सुखिनः भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் Yes, good. Welcome to our meditation class today. This is third class. நம்ம first classல என்ன பார்த்தோம் எப்படி visualization வந்து நமக்கு help பண்ணோம். How visualization will help. visualization வந்து நம்மளுக்கு எப்படி help பண்ணோம். அதுக்குனால நம்ம சில visualization techniques எல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். First day என்ன பண்ணோம் நம்ம எங்கேயோ போற மாதிரி கற்பனை பண்ணோம். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கற்பனை பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபார் அவர் வெல்பீயிங், நம்மளுடைய உடல் நலத்துக்காக, நம்மளுடைய மன நலத்துக்காக, என்னுடைய உடம்பு மனசு நல்லா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ண போறோம், விஷுவலைஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மெடிடேஷனுடைய தீம் வந்து பாத்தீங்கன்னா அதே விஷுவலைசேஷன் தான். பட் வி வில் விஷுவலைஸ் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குனாக்கா அதை எப்படி நம்ம விசுவலைசேஷன் மூலமா சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். எஸ், பட் பிஃபோர் தட் சம் கொஸ்டின்ஸ். How was your day today? உங்களுடைய நாள், இன்றைய நாள் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுங்க சார். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. கொஞ்சம் டயர்ட் இருந்தது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க சார். நல்லா இருந்தது. ஓகே, உங்களுக்கு அனுராதா, உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருந்தது? இது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்குது. அன்மியூட் ஆகல. இப்ப ஆச்சு, சொல்லுங்க. கை கால் ஷோல்டர் வலி இருந்துச்சு சார். ஓ, இன்னைக்கு ரொம்ப ஷோல்டர் வலி இருந்துச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேல அதுக்கு. ஓகே ஓகே. மத்தபடி இன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்க? உங்களுடைய நாள் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போயிடுச்சு சார். நல்லா போச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா? இன்னைக்கு சாப்பிடல சார். சாப்பிடல, இன்னைக்கு விரதம் அவங்க. நேத்து எப்ப சாப்பிட்டீங்க? லாஸ்டா நீங்க எப்ப சாப்பிட்டீங்க? நேத்து 6.
நேத்து 4 o'clock. Next 4 o'clock. நேத்து 4 o'clock சாப்பிட்டாங்க ஈவினிங். அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல்லா எதுவும் இல்லை. நைட்டு கூட எதுவும் இல்லை. நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. ஆமா. ஓ ம். ம். பால் பழம் எதுவுமே எடுத்துக்கிறது எதுவுமே இல்லைங்களா இல்லை, வெறும் வாட்டர். ஓ தண்ணி. சூப்பர் அந்த தண்ணி கூட நைட்டு ஈவினிங் 6 o'clock மேல குடிக்கக்கூடாது. ஈவினிங் 6 o'clock மேல தண்ணி கூட குடிக்கக்கூடாது. டயட்ல இருக்காங்களா சார் அவங்க? நைட் இல்ல, இது ஜெயின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப ரம்ஜான் மாதிரி. ஓ சரி 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 சார். ஆமா, அவங்க ஓகே 2 மாசம் இந்த மாதிரி விரதம் எல்லாம் இருப்பாங்க. ஓகே 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 ம். சூப்பர் சூப்பர். ஆமா. சோ அதுதான் பாருங்க, மனபலம் இருந்தா எப்படி ஒரு கஷ்டமான காரியத்தையும் மனபலம் மட்டும் இல்லைங்க, டிவோஷன், அர்ப்பணிப்பு, கடவுள் மேல, குரு மேல ஒரு அர்ப்பணிப்பு. சோ அதனால அவங்க சொல்றதுனால அவங்க ஃபாலோ பண்றாங்க அத. அந்த அர்ப்பணிப்பு இருந்தாதான் இது முடியும். எஸ் கீர்த்திகா, கேன் யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோ? உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி இருக்கிறோம். எஸ், மொபைல ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க உட்காரலாம். ஓகே, குட். ஸோ நம்ம இன்னைக்கு டைரக்டா மெடிடேஷனுக்கு போகலாம். மெடிடேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மெடிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மெடிடேஷனுடைய அவுட்லைன் நான் மியூட் பண்றேன் எல்லாரையும். எஸ், இந்த மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் உடம்ப ரிலாக்ஸ் பண்ண போறோம். உடம்ப ரிலாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா கவுண்டிங். போன முறை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம்? 50ல இருந்து 1 ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ண போறோம். 50ல இருந்து 1 ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு தென் we will be visualize. நம்ம விஷுவலைஸ் பண்ண போறோம். என்ன விஷுவலைஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஒயிட் லைட் நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி, பிரைட் ஒயிட் லைட், பிரைட்டா ஒயிட் லைட் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்ய போறோம். அதுக்கப்புறமா நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணணும். அது மெடிடேஷன் அப்படி நான் சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஆக்சுவலி இன்னைக்கு இந்த மெடிடேஷன் யாருக்கு அப்படின்னு நான் நினைச்சுன்னு இருந்தேன்னா, அவங்க 2 பேரும் லேட்டா தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் டிலே பண்ணின்னு இருக்கேன். ஸோ வெங்கடேஷும் வந்துட்டாரு. இன்னைக்கு ஆக்சுவலா இந்த மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கீர்த்திகாக்கும் வெங்கடேஷுக்கும் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். as I am suggesting, என்னுடைய ஒரு இதுல உங்க 2 பேருக்குமே இந்த மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செட்டில் டவுன் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிடுங்க. செட்டில் டவுன், பி ரிலாக்ஸ்ட். ரிலாக்ஸ்டா இருங்க. வெங்கடேஷ் சார் இருட்டுல இருக்கிறாரு. வெங்கடேஷ் சார் வந்து இருட்டுல இருக்கிறாரு. இருட்டுல தான் இருக்கணும். மெடிடேஷன் இருட்டுல தான் செய்யணும். தேவையில்லை, லைட் தேவையில்லை வெங்கடேஷ். நாட் நீடட். லைட் நாட் நீடட். எஸ். ஸோ இவங்க லேட்டா வந்ததுனால திருப்பி இன்னொரு முறை சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? உடம்பை ரிலாக்ஸ் பண்ண போறோம். அண்ட் தென் 50ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ண போறோம். அண்ட் தென் ஒயிட் கலர் லைட் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ண போறோம். அண்ட் தென் நம்ம விஷுவலைஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்த ரீகால் பண்ண போறோம். அண்ட் தென் நம்மளுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எப்படி விஷுவலைசேஷனை பயன்படுத்துறது. How to use visualization to achieve our target, to solve our problem. Yes. Yes. Good evening. நீங்க லைட் ஆஃப் பண்ண முடியும்னாக்கா you can switch off your light. Light off பண்ணிட்டு உட்கார்ந்தா it will help you to concentrate more. Yes. Close your eyes. கண்ணை மூடிக்கலாம். Sit in a comfortable, relaxed posture. உங்களால எந்த ஆசனத்துல சௌகரியமா உட்கார முடியுமோ அந்த ஆசனத்துல உட்காரலாம்.
Settle down. Relax. மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. ஒவ்வொரு மூச்சினுடனும் நீங்கள் இங்கே இப்பொழுதிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிதானமாக மூச்சு உள்ளே, நிதானமாக மூச்சு வெளியே. அமைதியாக உட்காரவும். Sit silently, still. Feel that you are so relaxed. உங்கள் உடல் முழுவதும் தளர்ந்து கொண்டிருக்கிறது. தலை உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் தளர்ந்து கொண்டிருக்கிறது. Scan your body from top of your head to your toes. Your whole body is relaxing. இப்பொழுது நாம் 50 1 வரை ரிவர்ஸில் எண்ண போகிறோம். 50, 49, 48. இங்கிலீஷ் ஆர் தமிழ் 50, 49, 48. இந்த ஸ்பீடில் நீங்கள் எண்ண வேண்டும். Yes, now you can start counting from 50 to 1, reverse.
இந்த தியானம் உங்கள் ஆழ் மனதை எழுச்சி பெற செய்ய போகிறது. இந்த தியானம் உங்கள் ஆழ் மனதுடன் தொடர்பு கொள்ள உதவி செய்ய போகிறது. ஆதலால் உங்கள் ஆழ் மனதுடன் பேச தயாராகிக் கொள்ளவும். Slowly and slowly, your deep and deeper mind is getting activated. To be peaceful, calm, let go of all your thoughts. எண்ணங்களை விட்டுவிடவும். உங்கள் ஆழ் மனதுடன் நீங்கள் பேச தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கற்பனை செய்யவும், வானத்திலிருந்து வெள்ளை நிற ஒளிக்கதிர், white light is coming from the sky and entering your head. அந்த வெள்ளை நிற ஒளி உங்கள் தலையில் ஊடுருவுகிறது. படிப்படியாக அந்த ஒளி பிரைட் ஒயிட் கலர், பிரகாசமான வெள்ளை நிற ஒளி உங்கள் உடலை சுற்றிலும் பரவுகிறது. Feel that now your whole body is surrounded by bright white color light. உடல் முழுவதும் பிரகாசமான தெய்வீகமான ஒளி சூழப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக ஒளியால் உங்கள் உடல் மற்றும் மனம் தூய்மை அடைகிறது. Your whole body and mind is getting purified by this white light. உங்கள் உடலை சுற்றிலும் இந்த பிரகாசமான ஒளி, இந்த ஒளியில் உங்கள் உடலும் மூழ்கிவிட்டது. உங்கள் உடலும் பிரகாசமான வெண்மை நிறமாக மாறிவிட்டது. உங்கள் உடல் முழுவதும் தூய்மை அடைந்து விட்டது. மனமும் இந்த பிரகாசமான வெண்மை நிறத்தால் தூய்மை அடைந்து விட்டது. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான நிலைக்கு வந்து விட்டீர்கள். கற்பனை செய்யவும், இந்த வெண்மை நிற ஒளியால் உங்கள் உடலும் மனமும் தூய்மை அடைந்து விட்டது. நீங்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலையில், ஆரோக்கியமான நிலையில் உள்ளீர்கள். உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு சமநிலை உருவாகி உள்ளது.
இந்த உணர்வை மேலும் அதிகப்படுத்த கற்பனை செய்யவும். நீங்கள் இதற்கு முன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்த தருணத்தை கற்பனை செய்யவும். சிறு வயதிலோ அல்லது சில நாட்களுக்கு முன்னரோ நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்த தருணம். அந்த உணர்வை இப்பொழுது கொண்டு வரவும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்கள் உடலும் மனதும் எந்த உணர்வு நிலையில் இருந்ததோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வரவும். ஒரு நிதானமான ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து விடவும். இந்த மூச்சுடன் அந்த சந்தோஷம் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதாக கற்பனை செய்யவும். ஆழ்ந்த நிதானமான மூச்சு உடல் முழுவதும் சந்தோஷமாக, புத்துணர்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பதாக கற்பனை செய்யவும். Feel that you are so happy, healthy. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கிறது. அந்த தருணத்தை ஞாபகப்படுத்தவும். நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணம், அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தவும். இப்பொழுது உங்கள் தற்போதைய நிலையை கவனிக்கவும். உங்கள் பிரச்சனைகள் இருந்தும், உடலிலும் மனதிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால் சந்தோஷ நிலைக்கு செல்ல முடிகிறது. உங்கள் உடலில் இருக்கும் பிரச்சனைகள், மனதில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் கரைகின்றன. They are moving away from you. Now we are activating the healing energy of our body. நம் உடலில் இருக்கும் தெய்வீக சக்தியை ஒளிரச் செய்ய போகிறோம். உங்கள் உடலிலும் மனதிலும் அபாரமான சக்தி இருக்கிறது. உங்கள் உடலில் இருக்கும் சக்தி, உங்கள் மனதில் இருக்கும் சக்தி உங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கரைகின்றன. All your problems, your pain, your sorrow,
is dissolving. You are getting healthier, happier, peaceful, relaxed. உங்கள் உடலிலும் மனதிலும் இருக்கும் தெய்வீக சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்களை சுகமாக்குகிறது, ஆரோக்கியம் அடைய செய்கிறது. Your all problems are dissolving. உங்கள் பிரச்சனைகள், வலிகள் எல்லாம் சிறிது சிறிதாக கரைகிறது. உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு ஐஸ் கட்டியை போன்று கற்பனை செய்யவும். அந்த ஐஸ் கட்டி சூரிய ஒளியில் கரைவதை போன்று உங்கள் பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் அனைத்தும் கரைகின்றன. உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை நலமாக்குகிறது. You are getting healthier, happier, peaceful. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த தெய்வீக சக்தி தியானம் மூலம் நீங்கள் எழுச்சி பெற செய்து உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் வலிகளையும் நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். உங்களிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது. You have that capacity to heal, to solve your problems, your pain, your suffering. Now feel that in this moment, இந்த தருணத்தில் இப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வலியும் இல்லை. நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக, நிறைவாக இருக்கிறீர்கள். Try to feel that you are so peaceful. You are so contented in this silence. அமைதியாக 5 நிமிடம் உட்காரப் போகிறோம். நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கவும், ஆழ்ந்த மூச்சை வெளியே விடவும். 5 நிமிடம் தொடர்ந்து அதையே செய்யவும்.
கற்பனை செய்யவும் ஒவ்வொரு மூச்சினுடனும் நீங்கள் மேலும் மேலும் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். கற்பனை செய்யவும் ஒவ்வொரு மூச்சும் உங்களை மேலும் மேலும் அமைதியாக்குகிறது. உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் மன நலத்தையும் மேம்படுத்துகிறது. இந்த ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை மேம்படுத்துகிறது. You have divine energy inside you. This divine energy is healing you. தினமும் இது போன்ற தியானத்தின் மூலம் இந்த தெய்வீக ஆற்றலுடன் இணைந்து நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துவீர்கள். இந்த தெய்வீக ஆற்றலுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவீர்கள். மிகவும் நிறைவாக இருக்கிறது. You are so peaceful with yourself. படிப்படியாக தியானத்திலிருந்து வெளியே வருவோம். ஸ்டாப் டீப் பிரீதிங், நார்மல் பிரீதிங். உங்களுடைய இயல்பான சுவாசத்திற்கு வந்து விடவும். உங்கள் உடலை உணரவும். Feel your body. மூன்று முறை ஓம்காரம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே शांति शांति
சாந்தி. கண்களை திறந்து கொள்ளலாம். 2 கைகளையும் கண்களின் மீது வைத்துக்கொண்டு கைகளை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். எஸ், குட், வண்டர்ஃபுல், ஃபைன். எல்லாருமே ரொம்ப நல்லா செஞ்சீங்க மெடிடேஷன். தேங்க்யூ ஃபார் தட். எஸ், அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னாக்கா, நீங்க நம்ம உயிர் வாழ்றதுக்கு 10 பொருள் என்ன தேவை? வாட் ஆர் த 10 things most important we need to live? யாராவது யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ண சார், 1 2 3 ஐட்டம் தான் சார் ஞாபகம் வந்துச்சு. 3 பொருள்ல நீங்க உயிர் வாழ்ந்துடுவீங்களா? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ 10 பொருள்ல நான் எப்படி உயிர் வாழ்றது, வெறும் 10 பொருளை வச்சுட்டு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க என்னென்ன அந்த 3 பொருள்? சொன்னோம்னா சிரிப்போம் சார். பொருளா சொன்னீங்கன்னாக்கா சிரிக்க மாட்டோம். நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா சிரிப்போம். இப்பத்துக்கு நம்மளுக்கு மொபைல் இருக்கணும் சார். மொபைல் இல்லைன்னா அவ்வளவுதான் சார். ஓகே, மொபைலு. அப்புறம் எனக்கு டிவி இருக்கணும் சார், பாட்டுங்க ஏதாவது கேட்கறதுக்கு. டிவி, ஓகே. அப்புறம் எப்பவும் கடவுளை பார்த்துட்டே இருக்கணும் சார். ஒரு கடவுள் போட்டோ. எங்க சுத்தினாலும் கடவுள் போட்டோ இருக்கணும் சார். ஓகே, சரி, குட் குட். வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள். சார் ரெக்கார்டிங் சொல்லுங்க. ரெக்கார்டிங்ல இருக்குங்களா? ரெக்கார்டிங், ஆமா, ரெக்கார்டிங் எந்த மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆகும். ஏன் ஃபேஸ் மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆகும், உங்களுக்கு ஆகாது. இல்ல 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 சரிங்க சார், நான் லாஸ்டா பேசுறேன். அதுதான், இல்ல அதுதான் உங்க 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 மேபி உங்க வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங்ல, பட் உங்க ஃபேஸ் தெரியாது. ஓகே, சொல்லுங்க. நான் லிவிங் ஐட்டமா லிவிங் ஐட்டமா சார்? ஆப்ஜெக்ட்ஸ்னா நான் லிவிங் தான். பணம். பணம். பணம் இல்லாத இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அடுத்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஈவன் அது சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும். இல்லைன்னா நம்ம எங்க இடத்துலயோ நம்ம ரோட்ல எல்லாம் போய் இருக்க முடியாது. அதனால இருக்கிறதுக்கு ஒரு இடம். அப்புறம் ஒரு வண்டி. இன்னைக்கு யாரும் நடந்தே போறதில்ல, பெரும்பாலும் வண்டியில தான் போறோம். ஒரு அவசரத்துக்கு ஒரு வண்டி தேவை கண்டிப்பா. நீங்க இப்பதான் யோசனை பண்ணி சொல்றீங்க. நான் யோசனை பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன். அது போன வாரம் நான் யோசனை பண்ணி வச்சிருந்தா அப்ப கொஸ்டின் கேட்கவே இல்லை. அதனால இந்த வாரம் நான் யோசனையே பண்ணல, அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சரி, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பணம், வீடு, வண்டி. வண்டி, நல்ல ட்ரெஸ், அப்புறம் லக்ஸரி ஐட்டம். லக்ஸரி ஐட்டம்ஸ்ல எல்லாமே வந்துடும். லக்ஸரினா சோஃபா, அவங்க சொல்லிட்டாங்க, டிவி, மொபைல், சோஃபா. நான் லிவிங் ஐட்டம்னா இப்ப நான் நிறைய சொல்வேன், ஆனா இது தேவைப்படுற குட். ஓகே, we got the point. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு. இது தப்பும் இல்லை. ஒரு காலத்துல மனுஷனுடைய தேவைகள் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய பேசிக் நீட்ஸே அதிகமாயிடுச்சு.
ஸோ அந்த பேசிக் நீட்ஸை கூட நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலன்னா வி வில் ஹாவ் அ ஸ்ட்ரகிள் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இன்றைய சூழலுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா தேர் வில் பி ஸ்ட்ரகிள். நம்ம பழைய காலத்துல போய் வாழ முடியாது. ஃபேன் வேணும், கரண்ட் வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும், எல்லாமே வேணும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்து நம்மளுடைய பேசிக் நீட்ஸை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவும் இந்த மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெடிடேஷன் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரும். நம்ம எங்க ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவை, வாட் வி நீட் ரியலி. எனக்கா சில டைம் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லுவோம். பட் இஃப் யூ ரியலி கோ இன்சைட் வி நீட் சோ மெனி திங்ஸ். ஸோ வாட் இஸ் அவர் ரியல் நீட் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, now இப்போ இந்த மெடிடேஷன், how was this meditation for you? இந்த மெடிடேஷனை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். மெடிடேஷன் நல்லா இருந்துச்சு மாஸ்டர். அதை தாண்டி சில இன்ட்ராக்ஷன்லாம் வந்து போகுது. நீங்க சொல்ற கமெண்ட்ஸை தாண்டி அதை தாண்டியும் சில இன்ட்ராக்ஷன்ஸ் வந்தது. அதாவது சில தாட்ஸ் வந்தது. ஒரே நிமிஷம், பிரஜன் வந்து என் மேல வா, கூட்டிட்டு இருக்க, அது வர ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு வேற தாட்ஸ் வந்துனே இருந்துச்சு. ஓகே, அது இட்ஸ் ஓகே, அது நார்மல். சார், நீங்க வந்து உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க சார். எனக்கு அந்த தாட்டே வரலைங்க சார். எனக்கு மறுபடியும் என்னுடைய மனசுல வந்து அந்த பிரச்சனைகளே தான் வந்துன்னே இருக்குங்க சார். அந்த வார்த்தைகள், அந்த பிரச்சனைகள் அதை பத்தியே தான் வருதுங்கிறங்காண்டி என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியலைங்க சார். வெரி குட், சூப்பர். இதுதான் நான் எதிர்பார்த்ததே. என்னால வர முடியலைங்க சார். எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கூட என்னால முடியலைங்க சார். அதுல இருந்து வெளியே வரவே முடியலைங்க சார். எனக்கு இப்ப கூட எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நினைச்சு அழுக வருமே காண்டி அதே மாதிரிதான் அழுக வருது எனக்கு. சரி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் இதே மாதிரி மெடிடேஷன் ஒரு முறை செய்ய வச்சேன். அப்ப உங்களை மாதிரியே ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவுதான் அழகா ரிலாக்ஸ், ஆரோக்கியம், சந்தோஷம், ஆனந்தம் சொன்னாலும் எனக்கு அது ஒண்ணுமே வரல சார். எனக்கு என் கஷ்டம்தான் முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. குட் குட், ஓகே. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா we are facing our problems. நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா நம்ம ப்ராப்ளம்ஸை ஒதுக்குவோம். இப்ப இந்த மெடிடேஷன் என்ன பண்ணோம்னாக்கா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உங்க ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கும். ஃபேஸ் பண்ணுங்க இதை அப்படின்னு. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கூட நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் ஐ செட், இது வந்து நீங்க டெய்லி இந்த மெடிடேஷன் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா அது வரும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி. அந்த ஷிஃப்ட் டெய்லி பிராக்டிஸ்ல தான் வரும். டெய்லி பிராக்டிஸ் பண்ண அந்த ஷிஃப்ட் ஏற்படும். It will not happen in one day. ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கும்னா உங்க ப்ராப்ளம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். ஸ்டோரி படிக்கலையா கீர்த்திகா? யாரு கீர்த்திகாவா? சொல்லுங்க. ஓகே, சரி. வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? எனிதிங் எல்ஸ்? மெடிடேஷன் செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கீர்த்திகா நீங்க சொல்றீங்களா? இல்ல கீதா பிரியா நீங்க சொல்லுங்க, அவங்க அப்புறமா சொல்லுவாங்க. மாஸ்டர், நான் வந்து ஃபுல்ஃபில்டா பண்ண முடியல, டிஸ்டர்பன்ஸ் இங்க. பட் நீங்க சொன்னதெல்லாம் நல்லாதான் இருந்தது. நீங்க ஃபுல்லா அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்க சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணா மேபி வி கேன் சிட். அது வந்து கம்ப்ளீட்டா உணர முடியும். எனக்கு இங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. பட் மெடிடேஷன் வாஸ் குட்.
நிறைய நேரம் என்னாலுமே வந்து அப்படியே அலைப்பாஞ்சுட்டே இருக்கு மைண்ட். டிஃபன் என்ன செய்யணும், பசங்க ஹோம்ஒர்க் முடிக்கணும், இந்த மாதிரி திங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் இல்லைன்னா மேபி நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஃபீல் பண்ண முடியும். இப்ப டெக்னிக்க புரிஞ்சுக்கினீங்கல்ல, நீங்க என்ன டெக்னிக்ன்றது புரிஞ்சுக்கினீங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு டெக்னிக் புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பாடா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மைல்டா வந்து தலைவலி வருதுங்களே, எதுக்குங்க சார்? மைல்டா வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து தலைவலி வருதுங்க சார். நார்மல் மெடிடேஷன் செய்யும் போது தலைவலி, ஆமா தலைவலி, பாரமா இருக்கிறது, ஏதோ இழுக்கிற மாதிரி, லைட்டா அங்க அப்படியே ஒரு லைட்டா ஒரு பிரஷர் இருக்க மாதிரி. எஸ், குட். இதெல்லாம் நல்ல சைன். ஈவன் தோ பாருங்க, உங்க மைண்ட் வேவரிங்க, அங்க பசங்க இதெல்லாம் இருந்தோம், நீங்க இங்க ஏதோ ஃபீல் பண்றீங்கன்னா இதே ஒரு பெரிய விஷயம். மெடிடேஷன்ல அது உங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதே பெரிய விஷயம். குட். கீர்த்திகா சார், மெடிடேஷன் நல்லா இருந்தது சார். ஆனா இடையில கொஞ்சம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வந்து கேக்குறாங்க சார், அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பரவாயில்ல. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறதுனால இதே நம்ம ஒரு மெடிடேஷன் சென்டர்ல போய் செஞ்சா அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்ப நீங்க என்ன ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும்னாக்கா, லேடிஸ் பர்டிகுலர்லி லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, உங்களை அங்க யாராவது கூப்பிடுவாங்க, ஏதாவது கேட்பாங்க, நீங்க அந்த வேலையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும், அப்படிதான் இருக்குது உங்களுக்கு. So it's not bad. ஓகே, அப்படி கூட செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க அந்த வேலையும் அங்க செய்யுங்க, இங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது சார். குட், ரிலாக்ஸ் சார். ஓகே, குட். சரி, ஒரே நிமிஷம் வரேன், கீழே ஒருத்தர் வெயிட் பண்றாரு. அந்த உனக்கும் மெடிடேஷன் இருக்கும். எஸ், ஓகே. சாம்சங் யாரு? சாம்சங் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாம்சங் SMA யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பேசுறீங்களா மாஸ்டர்? நான் நல்லதாயம்மா. ஓ, நல்லதாயம்மா. செஞ்சீங்களா நீங்களும் மெடிடேஷனு? ஆமா ஆமா மாஸ்டர். இந்த ஏட்டா தான் ஜாயின் பண்ணேன், 10 நிமிஷம் கழிச்சு. பரவாயில்ல, குட். ஓகே, மீண்டும் வெல்கம். நீங்க முன்ன வந்து நின்றீங்க எங்க கிளாஸுக்கு, திருப்பி இப்போ கிளாஸுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். குட். ஓகே, இப்போ நம்ம ஒரு 5 minutes கண்டினியூஸா சிரிக்க போறோம். we will laugh for 5 minutes. அனுராதா மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் இல்ல. ஓகே, குட். இப்போ நம்ம 5 minutes சிரிக்க போறோம். இது பாருங்க, சிரிக்கிறதுக்குனே வந்திருக்கிறாரு பிரஜன். பிரஜன் வந்து சிரிக்கிறதுக்குனே வந்திருக்கிறாரு. கீர்த்திகா சிரிங்க பார்க்கலாம். செயற்கையா தான் சிரிக்கணும், ஒரிஜினலா சிரிக்க கூடாது, செயற்கையா சிரிக்கணும். தானம் பண்ணனையும் சிரினியும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சரி, நீ இது நல்லது. அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் அன்மியூட் பண்ணி சிரிங்க. அன்மியூட் பண்ணுங்க. வெங்கடேஷ், வெங்கடேஷ் அன்மியூட் பண்ணுங்க. இது எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. நீ பக்கத்துல வா, நீ நல்லா சிரிக்கிற, வா. மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட்.
ஏன் செயற்கையாக சிரிக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன என்ன காரணம்? உங்க கேள்வி அப்புறமா முதல்ல சொன்னது செய்யுங்க. சரி. எவ்வளவு டீப்பா சிரிப்பீங்களோ அவ்வளவு எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப கண்ணை மூடிட்டு சிரிப்போம். 1 minute கண்ணை மூடிட்டு சிரிக்கணும். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். Smile, smile, smile. No. அப்படியே அமைதியா உட்காரலாம். Feel the laughing. அந்த சிரிப்பு உங்க உடல் முழுவதும் பரவுது. உங்க உடம்ப புத்துணர்ச்சி அடைய செய்து, கவலை, சோகம், துக்கம் எல்லாம் உங்களை விட்டு போகுது, தூரமா போயிடுச்சு. கண்ணை மூடி சொல்வார். ஓகே, ஃப்ரெஷ். கண்ணை திறந்துக்கலாம். குட். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க கீதா பிரியா? இல்ல மாஸ்டர், ஆர்டிபிஷியலா சிரிக்க சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் பண்றோம். ஆனா அதுக்கு என்ன ரீசனே தெரியல. அதுதான் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் சிரிங்கன்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ நீங்க எல்லாம் செயற்கையா சிரிக்கிறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், சரி செயற்கையா தான் பரவாயில்ல, செயற்கையாவது சிரிங்க, அப்புறமா இயற்கையா சிரிக்கலாம். முதல்ல செயற்கையா சிரிங்க. ஈவன் அது கூட பெனிஃபிட் கொடுக்கும். செயற்கையா சிரிக்கிறதும் பெனிஃபிட் கொடுக்கும். எஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க சார். கீர்த்திகா சொல்லுங்க. எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாங்க சார் இந்த மெடிடேஷன். பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா சிரிக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட் வீக் வர சொல்லுங்க, திருப்பி இன்னும் சிரிக்கலாம். அவங்களும் சேர்ந்துதான் சிரிச்சாங்க. அவங்களும் சிரிச்சாங்களா? குட், சந்தோஷம். நீங்களும் சிரிங்க அந்த மாதிரி. கீர்த்திகா நீங்களும் அப்பப்போ சிரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்கார்ந்து சிரிங்க. ஓகே, குட். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஆழ் மனசை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆழ் மனசுக்குள்ள நம்ம எப்படி பாசிட்டிவிட்டியை நம்ம ஃபீட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இட் இஸ் a very long process. ஏன்னாக்கா நம்ம ஒரு நெகட்டிவிட்டியில ரொம்ப வருஷமா நம்ம சர்க்குலேட் ஆகின்னு இருக்கிறோம். ஒரு நெகட்டிவ் சர்க்கிள்லே இருக்குது நம்ம மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் we have positivity, பட் there are some negativities also, நெகட்டிவ் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னா இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஷன்ஸ், மெடிடேஷன் அப்படின்னாக்காவே பேஷன்ஸ் வேணும்னு அர்த்தம். மெடிடேஷன் எல்லாம் ஓவர் நைட் ரிசல்ட் கொடுக்காது. உங்களுக்கு ஓவர் நைட் ரிசல்ட் வேணும்னா மெடிகேஷன், மருந்து சாப்பிட்டா உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஆனா மெடிடேஷன் எல்லாம் பொறுமையா தான் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்குதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணனா, அவனுக்கு ஒரு சாப்லிங் கொடுத்தாங்களாம். ஒரு சின்ன ஒரு செடி, இந்தா இது நீ வீட்டுல போய்
நட்டு வை அப்படின்னு. அவன் என்ன பண்ணானாக்கா ரொம்ப ஆர்வமா அவனுக்கு அந்த செடியை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துடுச்சு. சரி இந்த செடியை நான் வீட்டுல எடுத்துன்னு போய் நடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா வீட்டுல எடுத்துன்னு போய் நட்டான். அவனுக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தான், இந்த செடி பெருசா வளர்ந்து இதுல இருந்து பூச்செடி பூவெல்லாம் வந்து நான் பறிக்கணும், இந்த செடி வந்து சீக்கிரமா பெருசாகணும்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால நிறைய தண்ணி ஊற்றுவான், டெய்லி போய் போய் பார்ப்பான். அப்பா ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா என்ன இந்த செடி இன்னும் அப்படியே இருக்குது, வளரவே இல்லையே அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், அந்த செடியை புடுங்குவான். ஏன் இந்த செடி வளரல புடுங்கி பார்ப்பான். புடுங்கி பார்த்துட்டு திருப்பி திருப்பி அதுல வச்சிடுவான். திருப்பி தண்ணி ஊற்றுவான். 4-5 நாள் கழிச்சு என்ன இது இப்படியே தான் இருக்குது அப்படின்னு திருப்பி புடுங்கி எடுத்து பார்ப்பான். என்ன அவன் செடி வளருமா, அது செத்தே போச்சு அந்த செடி, அது அடிக்கடி புடுங்கின்னு இருந்தான். இது ஏன் சொல்றேன்னா பொறுமை இருக்கணும் நம்மளுக்கு. மெடிடேஷன்ல நிறைய பொறுமை தேவை, கைடன்ஸ் தேவை. நீங்க கைடன்ஸ்ல பொறுமையா ஒரு 6 months தொடர்ந்து நீங்க ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பொறுமையா டிராவல் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஒரு 6 months அப்புறமா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டெய்லி பண்ண சொல்றீங்களா சார் மெடிடேஷன்? டெய்லி வந்து நீங்க அந்த மெடிடேஷன் இது பண்ண சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா, டெய்லி இந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ரெக்கார்டிங்கை வச்சு, இப்ப இந்த ரெக்கார்டிங் இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செஞ்ச மெடிடேஷன் நீங்க நடுவுல இருக்கும். சோ நீங்க அதை நடுவுல பார்த்துட்டு அதை வச்சு செய்யுங்க டெய்லி. இதுவோ இல்ல இதுக்கு போன வாரம் செஞ்சதோ இல்ல அதுக்கு போன வாரம் செஞ்சதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மெடிடேஷனை டெய்லி ஒரு 20 minutes செய்யுங்க. இது ரெக்கார்டிங் நாளைக்கு உங்களுக்கு அனுப்புறேன் நான். சார் நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றீங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்துதா இல்ல நம்ம மனசு பொறுத்துதா சார்? There are hundreds of reasons for negative. நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டிஸ் வரதுக்கு பல hundreds இல்ல thousands of reasons. நம்மளுடைய அட்மாஸ்பியரும் காரணம், நம்மளுடைய சம்ஸ்காரமும் காரணம். There are so many reasons for negativities. So நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறான், அவருக்கு ஒரு வேற காரணத்தினால இருக்கிறான், எனக்கு வேற காரணத்தினால நெகட்டிவிட்டிஸ் என்ன சூழ்ந்திருக்கலாம். எனக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டயக்னாஸ். நம்ம டயக்னாஸ் பண்ணணும். why where I am stucking, ஏன் இந்த நெகட்டிவிட்டி இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஏன் என்கிட்ட அடிக்கடிக்கு வருது, ஏன் இது இல்ல இது எனக்குள்ள ஏன் ரெக்கார்ட் ஆயிருக்கு, how why கண்டுபிடிக்கணும். லாங் பிக் ப்ராசஸ். பட் ஆனா ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்கும். பொறுமையா இதை நம்ம செஞ்சுனே இருந்தோம், கண்டுபிடிச்சு செஞ்சோம்னாக்கா டெஃபினெட்லி we will get good result. Okay, thank you. Thank you sir. Thank you so much. Thank you very much for participating in our class. Thank you. Nandri. Bye. Bye sir. Bye.